தளபதி விஜய் அவர்கள் சொல்லை தட்டிய டேனியல் பாலாஜி. விஜய் வேண்டாம்னு சொல்லியும் அதை செஞ்சாராம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக மாரடைப்பு காரணமாக தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம தமிழ் சினிமா இழந்துகிட்டே வரோம். அப்படி மயில்சாமி முதல் மனோபாலா, மாரிமுத்து அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாரு. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லுல்லு சபா ஜேசு அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது டேனியல் பாலாஜியுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கியுள்ளது. நடிகர் விஜயுடன் டேனியல் பாலாஜி பைரவா மற்றும் பிகில் என 2 படங்களில் நடித்துள்ளார். பைரவா படத்தில் நடிக்கும் போது விஜய் சொல்லிய அதை மீறித்தான் ஒரு விஷயத்தை செய்தேன் என டேனியல் பாலாஜி துரோபக் பேட்டியில் பேசியதை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்த நிலையில் அதை அதிகமாக ஷேர் செய்து வராங்க. நல்ல மனிதராக யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் ஆன்மீகத்தை அதிகம் நாட்டம் கொண்டு ஈடுபட்டு வந்த டேனியல் பாலாஜி நடிகராக வேண்டும் என்பதை விட இயக்குனராக வேண்டும் என்பதை ரொம்பவே ஆசைப்பட்டும் இருக்கிறார். பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவராக டேனியல் பாலாஜி தனியாக படங்களை இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் கடைசி வரை அவரது கனவு அந்த விஷயத்தில் நனவாகவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆனால் மற்ற இயக்குனர்கள் அவர்கள் பணியாற்றும் படங்களுக்கு அசோசியேட் டைரக்டராகவும் ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருந்த டேனியல் பாலாஜி என கூறுகின்றார். வெற்றிமாறன் விடுதலை படத்தில் முதல் 10 நிமிடங்கள் காட்டப்படும் ரயில் விபத்து காட்சியில் கோர முகத்துடன் விபத்தான போல காட்டப்படும் ஆட்கள் மேக்கப் போட்டதே இவர்தான் என்று சொல்லுகிறாங்க. பரதன் இயக்கத்தில் 2018ஆம் ஆண்டு விஜய், கீர்த்தி சுரேஷ், ஜகபதி பாபு நடிப்பில் வெளியான பைரவா படத்தின் கோட்டை வீரன் கதாபாத்திரத்தில் நடித்து வில்லனாக மிரட்டியிருப்பார் டேனியல் பாலாஜி. மெயின் வில்லனாக ஜகபதி பாபு நடித்திருப்பார். அவருடைய ஏவலாக டேனியல் பாலாஜி நடித்திருப்பார். அதன் பின்பு அட்லி இயக்கத்தில் விஜய், நயன்தாரா நடித்தில் பிகில் படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே வில்லனாக வந்தாலும் கடைசியில் தனது மகனை ஃபுட்பால் கோச்சுக்கு சேர்க்க விஜயிடம் வரும் காட்சிகள் எல்லாம் கலக்கியிருப்பார். முகத்தில் வந்து விழும் அளவுக்கு நீண்ட முடியுடன் மிரட்டி வந்த டேனியல் பாலாஜி இயக்குனர் பரதன் பைரவா படத்தில் மொட்டை எடுத்து நடிக்க வேண்டும் என சொல்ல அதை கேட்ட நடிகர் விஜய் அதெல்லாம் வேண்டாம், இதனால் உங்களுக்கு மற்ற படம் பாதிக்கப் போகிறது என சொன்னார். கடைசி நாளில் கூட அதெல்லாம் முடியாது என இயக்குனரும் சொல்லிட்டாங்க என்றார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை மொட்டையடித்தால் தான் சரியாக இருக்கும் என இயக்குனர் ஃபீல் செய்யும் போது விஜயின் பேச்சை கூட கேட்காமல் மொட்டையடித்து நடித்தேன் என துரோபக் பேட்டியில் டேனியல் பாலாஜி பேசியிருப்பது சினிமா மீது அவர் கொண்ட தீராத காதலை காட்டுகிறது என்று ரசிகர்கள் எல்லாமே இவர் மீது மிகுந்த மரியாதை சொல்லியிருக்காங்கன்னு அந்த பேட்டியின் மூலமாக தெரிகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.